இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவனுங்களால ஏர்போர்ட்லாம் போகவே முடியாது. அவன் போட்டோவை ஏற்கனவே அனுப்பி வச்சிட்டேன். அவன் நகையால எடுத்துட்டு போக முடியாது. ஸோ கேஷாக தான் எடுத்துட்டு போக முடியும். நகையெல்லாம் வித்து அவன் கண்டிப்பா கேஷாக தான் எடுத்துட்டு போவான். இந்த மாதிரி திருட்டு நகையெல்லாம் வாங்கி விற்கிறது சிட்டில கொஞ்சம் பேர் தான். அவங்க எல்லாருக்குமே நான் அந்த தினேஷ் போட்டோவை அனுப்பி வச்சிட்டேன். அவனை பார்த்த உடனே இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கேன். கண்டிப்பா அந்த தினேஷ் மாட்டுவான். ஹலோ சார், நீங்க போட்டோ அனுப்பிச்சிங்கல்ல, அந்த 2 பேரும் என் கடைக்கு நகையை விற்கிறதுக்கு வந்திருக்காங்க சார். அப்படியா? அவங்க வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? இப்போதான் சார் வந்தாங்க. நகையை கொடுத்துட்டு கேஸா பணம் வேணும்னு கேட்டாங்க. பணம் அதிகமாக இருக்குன்றதுனால போய் சொல்லி என் பையன் கொண்டு வருவான்னு உட்கார வச்சிருக்கேன் சார். சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரம் எப்படியாவது சமாளித்து அவங்கள அங்கேயே இருக்க வைங்க. ஓகே சார். லொக்கேஷன் அனுப்புங்க, நாங்கள் இமீடியட்டாக அங்கே வந்துடுறோம். ஓகே சார், சீக்கிரமா வாங்க. என் பையனுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். சரிங்க. இப்போ கேஷ் வந்துடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி. ஹலோ ஹலோ சார், நீங்கள் சொன்ன அந்த 2 பசங்களும் நகையை விற்கிறதுக்காக நகை கடையில் இருக்காங்க. எனக்கு இப்போதான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அப்படியா? உடனே அந்த லொகேஷன் அனுப்பி வைங்க. ஓகே சார். ஹைலி, அந்த 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. எங்க இருக்காங்க சீனியர்? ஹைலி, தாம்பரத்துல இருக்க நகை கடையில தான் இருக்கானுங்க. இப்ப போனா அவனுங்கள பிடிச்சிடலாம். வண்டியை எடுங்க சீனியர். டேய் மச்சான், இந்த ஆள் பார்வே சரியில்லடா. எனக்கு என்னமோ நம்மளை போட்டு கொடுத்துறானோன்னு தோணுதுடா. எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு. இங்கேயே உட்காந்துருந்தா சரி வராது. வா, அப்படி வெளியே போய் நிற்கலாம். வா போலாம். ஏன் தம்பி, ஏன் எந்திரிக்கிறீங்க? வெளியே போய் வெளியே போய் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். ஆ, சரி சரி. மச்சான், அங்க பாரு. டேய், கன்ஃபார்மா இந்த ஆள் நம்மளை போட்டு கொடுத்துட்டான்.